அன்பான ஒன் டே ஃபுட் சர்வீஸ் அனைத்து சப்ஸ்கிரைபர் வியூவர் ஸ்பான்சர் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நான் வீடியோ பேசி முடிச்சதுக்கு அப்புறம் 5ஆம் தேதி அமாவாசை தினத்தன்று ஆட்டோவில் நம்ம எப்போதும் கொடுத்தது போல ஒரு 200 பேருக்கு அன்னதானம் கொடுத்தோம். அந்த அன்னதானம் கொடுத்த வீடியோ நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வரும், பாருங்க. உண்ணாமலையம்மன் பேரர்களால் அனைத்து சப்ஸ்கிரைபர் வியூவர் ஸ்பான்சர் நீங்கள் எல்லாரும் எப்பொழுதும் நல்லா இருக்கணும். நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை, தினசரி இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா எல்லா சூழ்நிலையும் கை தூக்கி இன்னைக்கு கிரிவல பாதையில் எவ்வளோ பேர் அன்னதானம் கொடுக்கலாம், எங்கெங்கோ அன்னதானம் கொடுக்கலாம். அப்படி எவ்வளோ பேர் அன்னதானம் கொடுத்தாலும் இந்த இடத்துல கொடுத்தா அது சரியாக போய் சேருன்ற ஒரு நம்பிக்கையில் இன்னி வரைக்கும் என்னை தாங்கி பிடிச்சி அன்னதானம் கொடுத்துட்ருக்கிற என்னுடைய ஸ்பான்சர்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் மறுபடியும் உங்களுடைய தலைவணங்கிய நன்றிகள் மற்றும் வணக்கங்கள். எனக்கு நிறைய பேர் கேட்குறாங்க, எனக்கு அது எக்ஸ்ட்ரா வேணும், அந்த பொருள் எக்ஸ்ட்ரா போட முடியுமா, பொரியல் எக்ஸ்ட்ரா போட முடியுமா, அது எக்ஸ்ட்ரா போட முடியுமா, இது எக்ஸ்ட்ரா போட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. கிட்டத்தட்ட 4 இயர்ஸாக இந்த அன்னதான வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல செஞ்சு நம்ம பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நம்ம நீங்கள் கேட்குற எல்லாமே எக்ஸ்ட்ரா போடலாம். ஆக்சுவலாக நாங்கள் செய்யறதுக்கு ஒரு நேரம், அதை பேக் பண்ணுறதுக்கு ஒரு நேரம், அதை பேக் பண்ணி கொண்டுட்டு போய் கொடுக்கறதுக்கு ஒரு நேரம்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் இதை நான் அகைன் என்னுடைய பழைய ஸ்பான்சர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் புதுசாக உள்ளே வந்திருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களாம் கேட்குறாங்க, எங்களுக்கு இத்தனை ஐட்டம் வேணும் அப்படின்னு. நான் ஒரே இடத்துல கொடுக்கலிங்க. கிரிவல பாதை பூரா 14 கிலோமீட்டரும் ட்ராவல் பண்ணி அன்னதானம் கொடுக்குறேன். ஸோ அப்படி கொடுக்கும்போது காலையில் எனக்கு 8:30லேருந்து 8:45 சாப்பாடு, சாம்பார் அனைத்தும் ரெடி ஆகிடணும். அப்படி ரெடி ஆனால் தான் அந்த 11 மணிக்குள்ளே நான் பேக் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சுமார் இப்போல்லாம் ஒரு 400 பேர்கிட்ட அன்னதானம் கொடுக்குறோம். கம்மி இல்லாமல் 350 370 பேருக்காவது அன்னதானம் கொடுக்குறோம். அப்படி 370 பேருக்கும் 2 சாப்பாடு, அந்த 2 குழம்பு, ஒரு குழம்பு ஒரு மோர், இது 4த்தையும் பேக் பண்ணணும். இது 4த்தையும் பேக் பண்ணணும்னா கண்டிப்பாக 2 மணி நேரம் 3 மணி நேரமாவது பிடிக்கும். இதை பேக் பண்ணி வாட்டர் பாட்டில், ஊறுகாய், இது எல்லாமே ஒரு செட்டாக அதுக்கு அலைன்மெண்ட் பண்ணி வண்டியில் ஏற்றி எடுத்துகிட்டு போயிட்டு 11 மணிலேருந்து 3:30 4 மணி வரைக்கும் எங்கெங்கே முடியாத, எழுந்து போய் ஒரு ஆசிரமத்தில் சாப்பிட முடியாத சாதுக்கள், சன்னியாசிகள், முதியோர்கள், ஊனமுற்றவர்கள், ரொம்ப வயசானவங்க, இவங்களாலாம் ஒரு இடத்துல இன்னொரு இடம் போயிட்டு சாப்பிட முடியாது. ஸோ அப்படி சாப்பிட முடியாதவங்களுக்கு நேரில் கொண்டு போய் கொடுக்குறோம். சில சாது சன்னியாசிகளுக்கெல்லாம் போயிட்டு சாப்பாட்டை தேடி ஒரு இடத்துக்கு போக மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கும் நேரில் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோம். இது போல் 4 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். நான் என்னுடைய பழைய ஸ்பான்சர் சப்ஸ்கிரைபருக்கு சொல்லிங்க, புதுசாக வந்திருக்கிற சப்ஸ்கிரைபர்கள் கேள்வி கேட்குறாங்க, அதுக்காக நான் இந்த பதிலை சொல்லி ஆகணும் இல்லை. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் இவ்வளோ விஷயத்தையும் பேக் பண்ணி அந்த டைமுக்குள்ளே 11 மணி 11:30 மணிக்கு அதிகபட்சம் ஸ்டார்ட் பண்ணால் கூட நாங்கள் 3:30 4 மணிக்குள்ளே சாப்பாடு கொடுத்துடணும். ஏன்னா 3 3:30 4 மணியே உங்களுக்கு அதிகம், இவ்வளோ பேரை நான் கிராஸ் பண்ணும்போது அதுக்கு மேலே கொடுக்க முடியாது இல்லைங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ விஷயத்த பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி நீங்கள் கேட்குற ஐட்டங்கள் நான் பண்ணணுன்னா அதுக்கு இன்னும் நேரம் எடுத்துக்கும். அது நேரம் அந்த பக்கமும் நேரம் எடுத்து பேக்கிங்க்கும் நேரம் எடுத்துச்சுன்னா எங்களால் கண்டிப்பாக உரிய நேரத்தில் பசியாக இருக்கிறவங்களுக்கு போயிட்டு பசியாற்ற முடியாது. இந்த சாப்பாட்டையே எந்த அளவுக்கு தரமாகவும் குவாலிட்டியாகவும் கொடுக்கணும்னு இறைவன் ஆசீர்வாதத்தோடு கொடுத்துட்ருக்கோம். வீடியோவில் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்கலனா கூட கிரிவல பாதையில் நீங்கள் கிரிவலம் வரும்போது நீங்கள் கேளுங்க எந்த சாப்பாடு தரமாக இருக்கும் அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அண்ணாமலையார்களால் பண்ணிகிட்ருக்கோம். சின்ன குறை கூட கொடுக்குறவங்களுக்கும் இருக்கக்கூடாது, நாங்கள் கொடுக்குற சாது சிவனடியார்களுக்கும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அதனால தான் நீங்கள் கேட்குற ஐட்டம், இவ்வளோ ஐட்டம் வேணும் நீங்கள் கேட்குறதால எங்களால் இல்லைங்க, அது எங்களால் பண்ண முடியாதுங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா பேக்கிங் காஸ்ட்டே அதிகமாகுது. ஏன்னா நாங்கள் சாதா கவர், சாதாரணமாக நார்மல் பிளாஸ்டிக் கவர்ஸு, நார்மலாக அந்த மாதிரி நாங்கள் பேக் பண்ணல. எல்லாமே அலுமினியம் போட்ட அலுமினியம் கவர், ஹீட் அப்படியே வச்சுருக்கிறதுக்கு அலுமினியம் கவரில் சாம்பார். ஸோ இது எல்லாமே பேக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இவ்வளோவும் காஸ்ட்லியாக கொடுத்து இந்த பேக்கிங் டைம் இது எல்லாமே எடுத்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு
இருக்கிற கிரிவல பாதையில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு வர்றதுக்குள்ள எங்களுக்கு அதுவே ஆத்ம திருப்தியாக இருக்குது. இந்த ஆத்ம திருப்தியாக இருக்கணும், இந்த ஆத்ம திருப்தியே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்க. புதுசாக இருக்கிறவங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நிறைய கேட்குறீங்க, எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும்னு. நானும் ஏதாவது ஒரு ஆசிரமம் போல் எடுத்து நான் போடும்போது கண்டிப்பாக நீங்கள் கேட்குற ஐட்டங்கள் அத்தனையுமே பண்ணுறாங்க. ஆனால் இப்போதைக்கு எனக்கு அந்த ஐடியா கிடையாது, அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஆசிரமம் அந்த மாதிரி எடுத்து பண்ணுறதுக்கு உண்டான தெம்பும் கிடையாது. ஸோ அதனால் எங்களால் முடிஞ்சது நியாயமாகவும் நேர்மையாகவும் மனசாட்சி பிரகாரமும் எடுத்துகிட்டு போய் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா இந்த சாப்பாடு பேக் பண்ணி கொடுக்கறதால அவங்க 1 மணி நேரம் கழிச்சோ 1/2 மணி நேரம் கழிச்சோ இல்லையா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டுட்டு போயிட்டு சாப்பிட்றதுக்கும் ஏதுவாகவும், மழை காலங்களில் அவங்களுக்கு பேக்கிங் இந்த மாதிரி சாப்பாடு இருந்தால் அவங்களுக்கு கொஞ்ச நேரம் வச்சு சாப்பிட்றதுக்கு ஏதுவாகவும், இரவு நேரத்தில் நைட்டில் பசி எடுத்தால் இந்த ஒயிட் ரைஸு இதெல்லாம் 6-7 மணிக்கு அந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஏதுவாகவும் எல்லாத்துக்கும் சொல்யூஷனாக இந்த சாப்பாடை பேக் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோங்க. ஸோ இது கண்டிப்பாக புரியுறவங்களுக்கு புரியும், புரியாதவங்களுக்கு கொஞ்சம் புரியறதுக்கு லேட் ஆகும், அவ்வளோதானே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. இந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு மாதமாக 1.5 மாதமாக எனக்கு கால் பண்ணுற எல்லாருமே கேட்குற கொஸ்டின் என்னென்னா, எங்களுக்கு பல ஐட்டங்கள் செஞ்சு அன்னதானம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதனால் எல்லார்கிட்டையும் முடியாது, இப்போ என்னால் அவ்வளோலாம் செய்ய முடியாதுங்க, அவ்வளோலாம் செஞ்சு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்க முடியாதுங்க, அவ்வளோ பேக் பண்ணணும், அவ்வளோ விஷயத்த பண்ணுறதும் முடியாதுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். கடையில் வாங்குற பொருளாக இருந்தால் கூட வாங்கி கொடுத்துருவோம். இப்போ பிஸ்கெட் பாக்கெட் கொடுக்க சொல்கிறீங்க, பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி கொடுத்துடலாம். கடையில் வாங்குற பொருள், ஒரு வாட்டி ஒரு அம்மா ஆப்பிள் கொடுக்க சொன்னாங்க, ஆப்பிள் வாங்கி கொடுத்தோம். ஒரு வாட்டி ஒரு அம்மா மாம்பழம் கொடுக்க சொன்னாங்க, மாம்பழம் வாங்கி கொடுத்தோம். கடையில் ப்ரெட்டு வாங்கி கொடுக்க சொன்னாங்க, ப்ரெட்டு வாங்கி கொடுத்தோம். ஸோ அதுபோல் கடையில் வாங்கி கொடுக்குற பொருளாக தான் எங்களுக்கு இந்த சமையல் செய்யாமல் கடையில் வாங்கி கொடுக்குற பொருள், இப்போ இனிப்பு கொடுத்துட்ருக்கோம், லட்டு, ஜாங்கிரி, ஜிலேபி அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நாங்கள் செய்யாமல் கடையில் வாங்கி கொடுக்குற பொருளாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு, நாங்கள் கடையில் வாங்கி கொடுத்துடலாம். ஆனால் நாங்களாக செஞ்சு நிறைய பேர் பாயாசம் செஞ்சு கொடுக்க முடியுமான்னு கேட்குறீங்க. ஸோ அது எல்லாமே கொஞ்சம் லேட் ஆகும், பேக்கிங் அது தனியாக எல்லாமே கொஞ்சம் லேட் ஆகும், காஸ்ட் வைஸும் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ அதனால தான் எங்களால் இப்போ அந்த ஐடியாலாம் இப்போ இல்லை, ஃப்யூச்சரில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுறோங்க. ஸோ அந்த விஷயத்த நான் இதில் அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணணுன்றதுக்காக பதிவு பண்ணுறேன். ஏன்னா இப்போ நான் சில நாட்களாக எனக்கு வர ஃபோன்ஸ் கால்ஸ் எல்லாமே இதை சார்ந்தே கேட்குறீங்க. ஸோ அதனால தான் உங்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இந்த விஷயத்த நான் பகிர்றேங்க. சரிங்களா? ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும், நிறைய பேர் புரிஞ்சிருப்பீங்க, புரியாதவங்களும் கூடிய சீக்கிரத்தில் புரிஞ்சுப்பாங்க. என்னுடைய ஸ்பான்சர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டத்தட்ட 4 வருஷமாக பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய நிலைமை சொல்லி புரிய வைக்க தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும். புதுசாக வந்துக்கிறவங்களுக்காக தான் இந்த வார்த்தைகளை நான் பேசிகிட்டு இருக்கேங்க. சரிங்களா? எப்பயும் போல் ஒரு சின்ன கதை, இந்த சின்ன ஷார்ட் வீடியோ வரும்போது சின்ன கதை சொல்லுவோம். அந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏற்றுக்குங்க. நான் இந்த புக்கில் படித்தது, பார்த்தது, கேட்ட நிகழ்வை கதையாக சொல்கிறேன். சரிங்களா? ஒரு நாட்டில் ஒரு ராஜா, அவர் அடிக்கடி போருக்கு போவார், போரில் வென்று வருவார். அந்த ராஜாவுக்கு தன்னுடைய யானைப்படைகள் தான் முழு தெம்பே. அப்படி இருக்கிற அந்த யானைப்படைகளில் ஒரு யானை ரொம்ப சிறந்து விளங்குச்சான். எல்லாத்துலேயுமே ரொம்ப திறமையான யானை, ரொம்ப சிறப்பான யானை. அப்படிப்பட்ட ஒரு யானை அந்த ராஜாவுடைய போர்ப்படையில் இருந்தது. நிறைய போர்க்காலத்துக்கு ராஜா போகும்போது இந்த யானையை கூட்டிட்டு போவார். எல்லா இடத்துலையும் இந்த யானை போகிற இடம் பூரா ஜெயிச்சுட்டு வரும். ஸோ இப்படியே பல போர்களில் இந்த ராஜா அந்த யானை சார்ந்த போர்களில் நிறைய வெற்றிகள் அடைஞ்சாங்க. நாளடைவில் அந்த யானைக்கு வயசு அதிகமாயிடுது. வயசு அதிகமானவொடனே போருக்கு யானைப்படைகள்லாம் திரட்டிட்டு போகும்போது இந்த யானை கொஞ்சம் பொறுமையாக நடக்க ஆரம்பிக்குது. நடக்க ஆரம்பித்த உடனே அப்போ அங்கே இருக்கிற ஒற்றர்கள் ராஜா கிட்ட சொல்கிறாங்க, ஐயா இந்த யானைக்கு ரொம்ப வயசாகி போச்சு, இந்த யானை நம்ம போருக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த யானைக்கு எதனா ஒன்று ஆயிடும், இல்லை நமக்கு கொஞ்சம் சிரமம். ஸோ அதனால் இந்த யானைக்கு வயசாகி போச்சு, இதை நம்ம இங்கேயே விட்டுடலாம் ஐயா அப்படின்னு அந்த ஒற்றர்கள்லாம் சொல்லும்போது ராஜாவும் புரிஞ்சுக்கிறாரு, இவ்வளோ நாள் இந்த யானை நம்ம கூட போரில் துணை புரிஞ்சது, இப்போ கொஞ்சம் வயசாகி போச்சு, கண்டிப்பாக இந்த யானைக்கு ஓய்வு தேவை அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் என்ன பண்ணுறாரு, சில போர்களுக்கெல்லாம் போகும்போது இந்த யானையை கூட்டிகிட்டு போகாமல் பாதுகாப்பாக ஒரு இடத்துல வச்சு
பார்த்துக்க சொல்றாரு. ஏன்னா அந்த ராஜாவுக்கு அந்த யானை மேல அலாதி பிரியம். காரணம் என்னன்னா அந்த யானை வந்து நிறைய போர்கள்லாம் வந்து ஜெயிக்கிறதுக்கு அந்த யானை காரணம்னு ராஜா என்னன்னாரு. அதனால அந்த யானை மேல அதிகபட்சமான ஒரு அன்பு வச்சுட்டு இருந்தாரு. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் யானை என்ன பண்ணுச்சு, தன்னுடைய அரண்மனை நிலத்தை சுற்றி இருக்கிற குளங்கள்ல வந்து யானைகள் போய் நீர் குடிக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த வயதான யானை என்ன பண்ணுச்சு, அந்த குளத்துல வந்து நீர் குடிக்கிறதுக்காக போச்சு. நீர் குடிக்கிறதுக்காக போயிட்டு நீர் குடிச்சு கொஞ்சம் 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் கீழே இறங்குச்சு அந்த குளத்துல. அப்படி இறங்கும் போது நல்ல சேத்துல வந்து 2 கால் மாட்டிக்கிச்சு. அந்த யானையுடைய 2 கால் மாட்டிக்கிச்சு. என்னடா அது இழுத்து இழுத்து பாருங்க அந்த யானை, அந்த 2 கால் வந்து எடுக்கவே முடியல. ஏன்னா யானைக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு இல்லை. அதே போல இந்த ஒற்றர்கள்லாம் வந்து சொன்னாங்க யானைக்கு வயசாயிடுச்சு முடியாது அப்படின்னா, அதுவும் இந்த யானையுடைய மனசுல வந்து ஃபுல்லா பதிஞ்சிடுச்சு. நமக்கு வயசாகி போச்சு, நம்மளால ஒன்றும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானையுடைய மனசுலயும் பதிஞ்சிடுச்சு. அதே போல இது போயிட்டு அந்த சேத்துல மாட்டிக்கும் போது அதனால அந்த காலை வந்து எடுக்கவே முடியல. ரொம்ப சிரமப்பட்டு கத்துன உடனே அங்க இருக்கிற ஒற்றர்கள்லாம் வந்து இந்த சத்தத்தை கேட்டு ஓடுறாங்க. இந்த 2 காலை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி இன்னும் 2 காலம் அந்த யானை வந்து அந்த சேத்துல மாட்டிக்கிச்சு. இந்த நிகழ்வை பார்க்கறாங்க இந்த ஒற்றர்கள். பார்த்துட்டு இந்த யானையை வந்து வெளியில இழுக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. இழுக்கிறாங்க, சங்கிலி போட்டு இழுக்கிறாங்க, அதை பண்றாங்க இதை பண்றாங்க, எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. ஆனால் அந்த யானையை வந்து இழுக்கவே முடியல. அந்த அளவுக்கு சேத்துல வந்து அந்த யானை வந்து மாட்டிக்கிச்சு. இதை வந்து ராஜா கிட்ட போயிட்டு தகவல் சொல்றாங்க. ராஜாவும் வேகமா ஓடியாந்து பாக்குறாரு. ஏன்னா ராஜாவுக்கு பிடித்த யானையாச்சே. அதனால ராஜா வந்து அந்த யானை இந்த மாதிரி மாட்டிக்கிச்சுனே ரொம்ப வேகமா வந்து பாக்குறாரு. பார்த்தா அந்த யானை வந்து இந்த மாதிரி வந்து சேத்துல மாட்டிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன முயற்சியோ ராஜா வெளியூர்ல இருந்து ஆள் கூட்டிட்டு வந்து இந்த யானையை மீட்கிறதுக்காக முயற்சி பண்றாரு. ஆனா அந்த யானை அந்த இடத்துல இருந்து அசையவே இல்லை. அப்ப அந்த பக்கமா போன ஒரு ஞானி, அந்த ஞானி வந்து இந்த நிகழ்வுகள்லாம் பாக்குறாரு. பார்த்த உடனே பார்த்துட்டு இதையே விட்டு பார்த்துட்டு இருக்காரு. இதை ராஜாவும் வந்து அந்த ஞானி இந்த விஷயத்தை பார்க்கறாரு. அப்ப என்ன பண்றாரு, நம்ம இந்த ஞானியிடம் ஐடியா கேட்கலாம். இந்த ஞானி தான் இந்த விஷயத்த பார்த்துட்டு இருக்காரு, இவர்கிட்ட ஐடியா கேட்கலான்ட்டு அந்த ஞானியை கூப்பிட சொல்றாரு. கூப்பிட்டு ஐயோ இந்த மாதிரி இந்த யானை வந்து எனக்கு நிறைய போர்ல வந்து உதவி பண்ணியிருக்கு. இந்த யானை வந்து இந்த மாதிரி மாட்டிக்கிச்சு. இவ்வளோ நாங்கள் முயற்சி பண்ணோம், இழுக்க முடியல. அதுக்கு எந்த சேதமும் இல்லாம இழுக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த யானை எனக்கு உயிரோடவும் வேணும், அந்த யானைக்கு எந்த சேதமும் ஆகக்கூடாது. இந்த இடத்துல தான் நான் மீட்கணும். ஐயா எதனா யோசனை சொல்லுங்க அப்படின்னு அந்த ஞானியிடம் ராஜா கேட்கும்போது அந்த ஞானி ராஜாவிடம் என்ன சொல்றாருன்னா, நீங்க போருக்கு எப்படி போவீங்க அப்படின்னு, நாங்கள் எப்பயுமே நார்மலாக மேலதாளத்தோட போவோம். அந்த தாரை தப்பட்டை சங்கு முழங்க அதெல்லாம் தட்டிட்டு உற்சாகமாக தான் போவோம் அப்படின்னு சொல்லும்போது, அதே போல் அந்த மேலதாளங்கள் அந்த தாரை தப்பட்டைகள் எல்லாமே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குளக்கரையில் வந்து அந்த ஞானி வந்து அந்த மேலதாளங்கள்லாம் கொண்டு வர சொல்றாரு. போருக்கு எப்படி நீங்கள் போவீங்களோ, போருக்கு போகும்போது என்ன சப்தத்தை எழுப்புவீங்களோ அந்த சத்தத்தை எழுப்புங்க இந்த இடத்துல அப்படின்னு சொல்லும் போது ராஜாவும் சொல்றாரு. அதே போல அந்த தாரத்தப்பட்டைகள்லாம் அடிக்கிறாங்க. டம்மு 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 டம்முன்னு போருக்கு போகும்போது சங்கு முழங்குது, சங்கு நல்லா முழங்குது. நிறைய அந்த தாரத்தப்பட்டைகள் மேலதாளங்கள் அடிக்க அந்த யானை வந்து அந்த போருக்கு போற அந்த மைண்ட் வந்து அதுக்கு வந்து போற அந்த மைண்ட் வந்து அதனுடைய எண்ணத்துல வந்துருச்சு. அதனால என்ன பண்ணுது, அந்த சத்தங்கள் கேட்க 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 யானை என்ன பண்ணுது, ரொம்ப அப்படி இப்படின்னு திரும்பி அந்த அந்த சத்தத்துடைய வேகங்கள் அதிகமாக யானைக்கு வந்து உணர்ச்சி அதிகமாகி என்ன பண்ணுது, அந்த சேத்துல இருந்து அதுவா வேகமா எழுந்து கரைக்கு வருது. அதுவா எழுந்து கரைக்கு வரும்போது ஆச்சரியமா பாக்குறாங்க ராஜா, இருக்கிற மந்திரிகள், ஒற்றர்கள் எல்லாருமே. என்னடா இது, நம்ம இவ்வளவு முயற்சி பண்ணோம், எவ்வளவு பண்ணோம், நம்மளால ஒண்ணுமே முடியலையே. ஆனா இந்த ஞானி சொன்ன மாதிரி தார தப்பாடைகள் சங்கு முழங்க இந்த மேலதாளங்கள் அடிக்கும் போது இந்த யானை வந்து உற்சாகத்தோட மேல எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானி கிட்ட வந்து கேட்கறாங்க. இந்த ராஜா கேட்கும்போது அதுக்கு அந்த ஞானி என்ன சொல்றாருன்னா, அந்த யானை உடல் அளவுல பலவீனமாக இருந்தாலும் மனதளவுல பலமா இருந்திருக்கு. அப்படி இருந்த யானைய யாரோ மனதளவுலயும் பலவீனமா ஆக்கியிருக்காங்க. ஸோ அதனால்தான் இந்த சேர்லாம் அந்த யானைக்கு வந்து பெரிய விஷயம் கிடையாது, சாதாரண விஷயம். இந்த சேத்துல அந்த யானை மாட்டிக்கிட்டு தன்னுடைய உடலும் மனமும் சோர்ந்து போயிட்டு நம்மளால எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலயே நின்றுட்டு இருக்கு. ஸோ அதனாலதான் அதனால வெளியில வர முடியல, நீங்க எவ்வளவு இழுத்தும் வர முடியல. ஆனா இந்த போருக்கு போற மேலதாளங்கள் சங்கு இதெல்லாம் தாரத்த படைகள் அடிக்க அதுக்கு மனதுல உற்சாகம் அதிகமாயிடுச்சு.
நம்ம போருக்கு போறோன்ற மைண்ட் செட் ஆகி அந்த உற்சாகத்திலே அது எழும்பி கரைக்கு வந்துருச்சு. ஸோ அதுதாங்க விஷயம் அப்படின்னு சொல்லும் போது அந்த ராஜா ஆச்சரியமா பார்த்து அந்த ஞானியை வணங்குறாரு. ஸோ இந்த கதையிலேருந்து என்ன உணர்த்துதுன்னா, நம்ம உடல் அளவுல எவ்வளவுதான் சோர்ந்து இருந்தாலும் மனதளவுல உற்சாகமா இருந்தோம்னா எந்த ஒரு காரியத்தையும் ஈஸியா நம்ம வின் பண்ணலாம். எப்பொழுதுமே நம்ம கூட பாசிட்டிவ் எண்ணங்கள், பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் சுத்தி வச்சுக்குங்க. நம்மளை உற்சாகப்படுத்துறாங்க பார்த்தீங்களா, அவங்கள எப்பொழுதும் கூட வச்சுக்குங்க. நீங்க வயசாயிருக்கலாம், நிறைய தோற்று போயிருக்கலாம், ஆனா நீங்க ஜெயிச்சிருப்பீங்கல்ல, எப்போ ஒரு காலத்துல ஜெயிச்சிருப்பீங்களா, அந்த ஜெயிச்சது மனசுல வைங்க. நம்ம எப்படி ஜெயிச்சோம், அந்த ஜெயிச்ச நினைவுகளை மைண்ட்ல வச்சீங்கன்னா அந்த உற்சாகமே உங்களை அடுத்தடுத்து ஜெயிக்க வைக்கும். ஸோ அதனால எப்பொழுதும் உங்களை மோட்டிவேட் பண்றவங்க கூட இருங்க. டிமோட்டிவேட் பண்றாங்க பார்த்தீங்களா, உன்னால முடியாது, உன்னால எதுவுமே பண்ண முடியாது, வயசாகி போச்சு, உனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த டிமோட்டிவேட் பண்றவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருங்க. உற்சாகமா உங்களை மோட்டிவேட் பண்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மோட்டிவேட் பண்றவங்க கூட எப்பொழுதுமே பயணிங்க, நீங்க வெற்றி அடையலாம். அதே போல உங்களுடைய உற்சாகத்துக்கு எந்த ஒரு விஷயம் தூண்டுதலா இருக்குன்னு ஒரு வாட்டிக்கு உட்கார்ந்து 2 வாட்டி யோசிங்க. நம்ம சோர்ந்து இருக்கும் போதெல்லாம் நமக்கு இந்த விஷயம் நம்மளை உற்சாகப்படுத்திருக்கு, நம்ம சோர்ந்து இருக்கும் போதெல்லாம் இந்த காரணங்கள் நம்மளை உற்சாகப்படுத்திருக்கு, நம்ம சோர்ந்து இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி நபர்கள் நம்மளை உற்சாகப்படுத்தியிருக்காங்க அப்படின்ற ஆட்களையும் அப்படின்ற காரணத்தையும் தேடி கண்டுபிடிங்க. நீங்க சோர்வா இருக்கிற நேரத்துல உங்களுக்கு நிறைய பாடல்கள் கேட்டிருப்பீங்க, அது உற்சாகமா இருக்கும். நிறைய பயணங்கள் போயிருப்பீங்க, அது உற்சாகமா இருக்கும். நிறைய உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த சாப்பிட்டுருப்பீங்க, பண்ணியிருப்பீங்க, விளையாடி இருப்பீங்க, இது எல்லாமே உங்களுக்கு உற்சாகமா இருக்கும். ஸோ அப்படி உற்சாகமான விஷயங்களை நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த யானை சேத்துல மாட்டி எப்படி வேகமா எழுந்து வந்துச்சோ அது போல உங்களுடைய வெற்றியும் எந்த இடத்துல மாட்டிட்டு இருக்கோ அது ஈஸியா அந்த வலையை விட்டு வெளியில உங்க கையில உட்காரும். ஸோ அப்படின்றதுக்கு இந்த ஒரு கதை உதாரணம். எப்பொழுதும் உற்சாகமாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க. பாசிட்டிவா உங்க கூட பழகிறவங்க கூட பழகுங்க. உங்களை டிமோட்டிவேட் பண்றவங்க கூட கொஞ்சம் விலகியே இருங்க. சரிங்களா? ரொம்ப 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 நன்றிகள். ரொம்ப 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 நன்றிகள். உண்ணாமலையார் ஆசீர்வாதத்தோட அனைவரும் பல்லாண்டு வாழணும்னு இறைவன் ஆசீர்வாதத்தோட கேட்டுக்கிறேங்க. உண்ணாமலையார் கரோகரா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய நமக. கொடுத்துருக்காங்க. அவங்க உடல் நல ஆரோக்கியத்துடன் வாழணும், நீண்ட ஆயுள் வாழணும்னு சொல்லி வேண்டிங்க. ஓம் நமச்சிவாய நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மன் கரோகரா. அன்னதானம் கொடுத்துருக்காங்க. அவங்க நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியத்துடன் வாழணும்னு அண்ணாமலையம்மனை வேண்டிங்க ஐயா. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. நல்லா இருக்கும் அன்னதானம் பண்ணுவாங்க. கண்ணுலாம் டாக்டர் செக் பண்ண சீட்டு வச்சுக்கிறீங்களா? இல்ல, எறும்பு கட்டிச்சு, அப்படியே சொல்லின்னு அப்படியே வீங்கி போயிட்டு கண்ணு தைலம் வச்சிருந்தேன். தைலம்லாம் தேய்க்கூடாது சாமி கண்ணில். சரி, நான் சொல்கிறேன் ஐயாட்ட. ஓம் நமச்சிவாய நமக்கு. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மன் கரோகரா. ஐயா இன்னைக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. அவங்க நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியத்துடன் வாழணும் அண்ணாமலையார் வேண்டிக்கணும். அம்மாவும் நல்லா இருக்கணும், நல்லா சந்தோஷமா இருக்கும். உங்க அம்மா பேர் என்ன ஐயா? அம்மா பேர் மல்லிகம்மா. அது கூட நல்லா இருக்குது, மல்லிகா. என்ன சித்தமுகமா? ஆமா. சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மன் கரோகரா கொடுத்துருக்காங்க இன்னைக்கு சாதுக்களுக்கு. நல்லா இருக்கணும் அந்த அம்மா, நோய் நொடி இல்லாம வாழணும், சந்தோஷமா வாழணும். ஓம் நமச்சிவாய நமக. பொன்போல் வாழ்ந்து அவங்களுடைய குடும்பம் மென்மேலும் உயர்ந்து நெழூரி வாழ்க என வாழ்த்தி இறைஞ்சி மகிழும் அண்ணாமலையின் அடிமை சாமிநாதன். நமச்சிவாய நமச்சிவாய. நல்லா இருக்கும். இல்ல அது இல்ல, என்ன ஒரு புதுசா பாக்குறமே அதான் கேக்குறேன். சேலமா? இங்க எப்படி வந்தீங்க? காசு மிஸ் ஆயிடுச்சுங்க. கிரிவலம் வந்துட்டு மிஸ் ஆயிடுச்சா? இல்லைங்க, அங்கேயே மிஸ் ஆயிடுச்சா? பாண்டிச்சேரி இல்லைங்க, ஹாஸ்பிட்டல் வந்த இடத்துல மிஸ் ஆயிடுச்சு. அங்கே எப்படி வந்தீங்க? கொஞ்சம் கொஞ்சமா பணம் ரெடி பண்ணி வந்துட்டோம். இங்கே இருக்கலாம் முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லைங்க, பணம் ரெடி பண்ணிட்டு ஊருக்கு போயிருங்க. ஓஹோ, சரிங்க. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. பார்த்து பத்திரமா வச்சுங்க, காசு பணம் பேக்லாம். 4500 மிஸ் ஆயிடுச்சு. உங்கள் கூட யாருமே இல்லையா? யாரும் இல்லைங்க. பத்திரம். அதுலயே அப்படியே உடம்புக்கு சரியில்லா போச்சு.
பார்த்துங்க, செக் பண்ணிங்க பத்திரம். சாப்பிடுங்க. பாருங்க, சுகர் போகிற எல்லாரும் பாருங்க சரக்கு போட்டு தான் சொல்கிறாங்க. இல்லை, அந்த ஃபேஸு அந்த உங்கள் பாவனை எல்லாம் அப்படி இருக்கு. சரி, சாப்பிடுங்க. நமச்சிவாயம், சாப்பிடுங்க. நமச்சிவாய நமக்கு. அண்ணாமலையார் கரோர் அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும் ஐயா. வந்துட்டார். சிவாய நமக, சிவாய நமக. டெய்லி கொடுத்துட்றீங்களா அவருக்கு? சரி. கோலே இல்லாமல் வந்துடுறாரு ஸ்டைலா. யாருமே இல்லையா? வாங்க, வா தாத்தா. இங்கே தாங்க தாத்தா. நீ இன்னும் எங்கே போயிட்டு யாரும் சொல்லல. டெய்லி சாப்பாடு தான் கொடுக்குறாரா? ஒன்று டெய்லி குத்துட்டு போறாரு உன் பேரன். எத்தனை தராரு தானே? நமச்சிவாய், சாப்பிடுங்க. ஊருக்கு போகும்போது சொல்லுண்ணா. சரி, இங்கே தான் வருவேன். இவர்கிட்ட சொல்லு, இவர் வந்து என்கிட்ட சொல்லுவார். வரேன். இல்லை, ஊருக்கு போகிறோம், 2 பேரும் ஒன்றா ஊருக்கு போகிறோம். அதான் அவர் சொன்னால் டேட்டு சொன்னால் போயிடுவோம். நம்மால் வராரு, பின்னாடி வராரு. சரிங்க, சாப்பிடுங்க. நமச்சிவாய், சாப்பிடுங்க. பத்திரமா போ தாத்தா. ஐயா வரேன் ஐயா. கோலை எல்லாம் நடக்கிறியா தாத்தா? சரி, பத்திரம். ஓம் நமச்சிவாய் ஐயா. நல்லா இருக்குங்களா ஐயா? ஓம் நமச்சிவாய். நல்லா இருக்கும். அன்னதானம் பண்ணவும் நல்லா இருக்கும். சாப்பிடுங்க. போயிட்டு வரட்டுங்களா? சரி. தாத்தா, எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கூட. என்ன மழை பெய்யுது, ஐஸ்கிரீம் சாப்பிடுற? சளி பிடிக்காதா? 2 ஐஸ்கிரீம். அது எனக்கா? உனக்காக பிள்ளைங்க வாங்கி வச்சுக்கிறியா? சரி. மழையில் சாப்பிடா தாத்தா. மழை நிக்கட்டும். ஊத்து தண்ணி. சாமி 2 தாத்தாக்கு. ஓம் நமச்சிவாய். அண்ணாமலையார் இருக்கார். அவருக்கு என்ன கொடுத்தோம்? 2மே இல்லைங்களா? சிவாய நமக்கு. அண்ணாமலையாருக்கு அரோகரா. சாப்பிடுங்க தாத்தா. போயிட்டு வரட்டுமா? சாப்பிட்டு பொறுமையா சாப்பிட்டு. ஓம் நமச்சிவாய நமக்கு. குழம்பு 2. சிவாய நமச்சிவாய. ஒன்று லெமன் சாதம். சிவாய நமக்கு. சரிங்க ஐயா. ஏன் வேணாமா? வேலை இல்லை. உடம்புலே உப்பு இருக்கும்போது எதுக்குன்றியா? ஓஹோ, என்னங்க ஐயா வளர்ப்பு காணோம். சிவாய நமக்கு. அண்ணாமலையார் கரோகரா. உண்ணாமலையம்மனு கரோகரா. பெட்டு போட்டு விட்டீங்களா? என்ன பண்றது ஐயா? வாங்க ஐயா. வெந்தய குழம்பு இருக்கு, லெமன் சாதம் இருக்கு. உங்களுக்கு 2 வேணுமா? ஆமாம். சிவாய நமக்கு. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் கரோகரா. உண்ணாமலையம்மனு கரோகரா. அன்னதானம் பண்ணவும் நல்லா இருக்கும் ஐயா. இன்னைக்கு அண்ணாமலை உண்ணாமலை சார்பா அன்னதானம் ஐயா. சந்தோஷமா சாப்பிடுங்க. ஒரு லெமன் சாதம் கண்டிப்பா வரும் ஐயா. மாற்றமே சிவாய. ஊருக்கு வேணுமா? வேணும் ஊருக்கு. சிவாய நமக்கு. அண்ணாமலையார் கரோகரா. உண்ணாமலையம்மனு கரோகரா. எங்க அவரு பெரியவர்? நீனா ஊருக்கு வேணுமா? நமச்சிவாயம். அன்னதானம் பண்ணவும் நல்லா இருக்கணும். அண்ணாமலை உணவு சார்பா அன்னதானம். வா. ஓம் நமச்சிவாய. சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. அன்னதானம். ஓம் நமச்சிவாய தாத்தா. என்ன பக்கத்தில் குச்சிலாம் எடுத்து வச்சுக்கிறா அடிக்கிறதுக்கா? சிவாய நமக. குழம்பு ஊற்றி சாப்பிடு. சரி, போயிட்டு வரட்டுங்களா? சரி. அவர் இல்லையா ஆளு? ஐயா எங்கே போயிட்டீங்க ஐயா? 1 மாசமா காணோம். 1 2 சாமி? 1 மாசமா ஆள் இல்லை ஐயா. 1 2 சாமி? சாமி சாப்பாடு தான் வந்து சொல்லிட்டு வந்தேன். சிவாய நம்ம. ஓகே. ஓம் நமச்சிவாய நம்ம. அண்ணாமலையார் இருக்கிற ஊர் வேணுமா? மோர் இல்லை ஐயா. எலுமிச்சை சாதம் 1, வெள்ளை சாதம், வெந்தய குழம்பு.
அவருக்கு என்ன எங்கள்கிட்ட குழம்பு சாங்க கொடுத்துட்டுமா? சிவாய நமக்கு அண்ணாமலையார் கரோகரா. சாப்பிடுங்க ஐயா, சாப்பிடுங்க, கொடுத்துருங்க. அது அவருக்காக வந்து சரி சரி பரவாயில்ல ஐயா. வெள்ளை சாதம் குழம்பு. ஓம் நமச்சிவாய. சாமியாருங்க சிவாய நமக்கு அண்ணாமலையார் கரோகரா. ஓம் நமச்சிவாய வாழ்க. குருஜி எங்க ஐயா? ஐயா குருஜி வேணாம் வர சொல்லுங்க ஐயா. நைனா என்ன வேணாம்? ஊருக்கு போட்டியான்னு பார்த்தேன். ஒன்று போதுமா? ஊருக்கு ஊருக்கு நானே போயிட்டு படுக்கும்போது கூட எடுக்கிறாங்க. போதுமா ஐயா? எலும்பு சாதனமா? சரி சிவாய நம்ம சாப்பிடுங்க. வெந்தய குழம்பு நல்லா இருக்கு, அம்மையாக இருக்குது. நானே எப்படா போய் குத்து நோர் அடிச்சு சாப்பிடலான்னு வெயிட் பண்ணுறேன். இங்கேயே சாப்பிட்டுட்டா வயசான குத்துட்டு வந்துடுறேன். சாப்பிடுங்கண்ணா, சூப்பராக இருக்குண்ணா, அருமையாக. நம்ம வீட்டை வாங்க ஐயா. ஐயா வெந்தய குழம்பு எலுமிச்சை சாதம் 2 தட்டா ஒன்றா? சரி வாங்க ஐயா, வாங்க ஐயா. சிவாய நமக்கு அண்ணாமலையார் கரோகரா. சாப்பிடுங்க. ஆமாம் ஐயா. திருச்செந்தூர் ஐயா நமச்சிவாயம். அண்ணாமலையார் கரோகரா. இன்னைக்கு அமாவாசை இல்லையா? நாளைக்கு வந்துடுவேன். சரி நமச்சிவாயம். இதுவா மிச்சர் போட்டலாம். அவருக்கு காராபந்தி குத்துக்கிறேன், அவருக்கு மிச்சர் குத்துக்கிறேன். உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு போட்டில் கொடு. லட்டு வேணுமா? நான் போய் சாப்பிடுங்க. சாமியாருக்கு சாப்பாடு கொடுக்குறேன். என்ன ஊரு? என்ன ஊரு? வேடிப்பண்ணூர். வேடிப்பண்ணூரா? அதில் வைக்காத, அமைக்க போகுது. உட்காந்து சாப்பிட்டு சாப்பிட்டு போயிட்டு இந்த ஐயா பக்கத்தில் உட்காந்து. உட்காந்து சாப்பிட்டு ஐயா அவருக்கு மிச்சர் கொடுங்க. எப்படி ஏமாத்துறியோ? ஏமாத்துறேண்ணா. இந்தா ஜூஸ், இது ஜூஸ் ஜூஸ் கைட்டிட்டேன். ரைட்டு. என்ன விஷயமா வந்த வேடிப்பண்ணூருக்கு? சரி இங்கே திருவண்ணாமலைக்கு வெடிப்பு தூங்குதுண்ணா. எங்கே பாருங்க உள்ளதான் வெடிப்பு. ஆ உள்ள காலி பண்ணுற தண்ணி தாத்தாக்கு தண்ணி தாக்க முடியுதுப்பா. குடி தாத்தா, குடி தாத்தா. என்ன விஷயமா வந்துக்கிற திருவண்ணாமலைக்கு? டவுனுக்கு போனேன். டவுனுக்கு போகிறேன். சரி சின்ன பாட்டு கிடக்கலாமா? கடாஸ் தேவையில்ல, இதில் போடு. சந்தோஷமா போயிட்டு வா. ஃபுட்டு கொடுக்குறேன், காசு இல்லை. ஃபுட்டு ஃப்ரீ. சொல்லுங்க ஐயா. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் கரோகரா. ஐயா சித்தரையா, நல்லா இருக்கணும் எல்லாரும். சாப்பிடு. புரியல எனக்கு எத்தான் புது பேண்ட் சட்டியா? என்ன கொடுக்குறா இப்பயா அவதாரம் போட்டுக்கலாம். என்ன வேணும் பாட்டிமா? சொல்லு. சாமியாருங்களுக்கு தான் சாப்பாடுன்னு சொல்லு. சாமியாருங்க சொல்லு. பாப்பா அங்கே போய் பாப்பா போது போய் சாப்பிடு. இங்க வா. ஒன்றும் இல்லை, அவங்கள சொன்னேன். நீ சாமியார் தானே? நீ திருவாசகம் சொல்லு. நமச்சிவாய. இதில் உள்ள ஊற்றிக்கிறேன் பாரு. குழம்பு ரசம் எல்லாம் ஊற்றி சாப்பிடு. எல்லாமே பாட்டி. ஊறுகாய் மட்டும் இதை தனியாக காமிச்சிடறேன் பாரு. ஆமா எல்லாமே இது உள்ளே இருக்குது. எங்க போனோம் மணலா போட்ட பாரு. போச்சு. அப்பளம் நொறுங்கிச்சு. என்ன பாட்டி எங்க போயிட்ட இவ்வளோ நாளா? துணி இல்ல, மணி இல்ல. கண்ணு தெரியல பாரு உனக்கு. கீழே வைக்கிற பாரு. அத்தை உனக்கு நான் துணி மணி கொடுக்குறது போ. என்ன பாட்டி மாங்காய் எத்தனை போறேன்? மாங்காய் உள்ள விட்டாங்க. தண்ணி உள்ள வச்சுக்கிறேன். உள்ள வச்சுட்டேன். மாங்காய் உள்ள மேய்த்தான் விட்டாங்க. மறுச்சுட்டு மறுங்க விட்டாங்க. சரி சரி. ஏன் வரமாட்டுற? யாரு? இங்க கிரிவல பாதைக்கு நான் வந்துருந்தேன். நல்லா இருக்கு பாட்டியா. காய்ச்சி நல்லா காய்ச்சி கனமாகி போச்சு. நகை கனமாகி போச்சு. உனக்கா? அதெல்லாம் வாங்கி அப்புறம் ஆற்றி சாப்பிட்றோங்க. அதுதான் ஏன் காதுல போடல? காதுல போடல. அது என் பேச்சுக்கு எல்லாத்தையும் போட்டேன். கழிச்சுட்டு வச்சுட்டு அப்புறம் பிடிச்சி காதை அறுத்து விட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? காதுக்கு அறுத்துட்டானே. அப்படிதான் பண்ணுவாங்களா? நான் பின்ன அறக்க மாட்டாங்க. அறக்க மாட்டாங்க மாட்டியா? வயசான பாட்டின்னு விட்டுட்டு போயிடும். பாவம். விட்டு போறான். நைச்சா கார்ல இட்டு போய் ஆட்டோவில்
நான் யாருக்குன்னா விட்டுட்டா போதாக்கா. அதான் அதான் பாட்டியா பற்றி பற்றி நமச்சிவாய். எத்தனை பவுன் வச்சுக்கிற என்னய்யா? எத்தனை பவுன் வச்சுக்கிற பாட்டியா? எத்தனை பவுனா போட்டுருங்க. நான் அறுக்க மாட்டேன் பாட்டியா, இந்த கேட்டுதான் வாங்குவேன். நீ இருக்க மாட்டேன் தெரியாத வச்சு போனா இந்த ரோட்டில் காட்டு உள்ள அது என்ன உஷார் தான். நீ என்ன பண்ற, என்கிட்ட குத்து வை, நான் இப்போ இந்த பேத்திக்கலாம் தப்பு மட்டும் கொடுக்குறேன். எங்கன்னா போயிட்டுனா என்ன யாமல் நம்பிக்கை இல்லை பாட்டி உனக்கு. நம்மளாம் எப்படிலாம் போனா பழகி இருக்கோம், எப்படிலாம் பழகிக்கிறோம் நம்ம. நான் ஒரு நாளைக்கு வரும் பேத்தி கல்யாணத்துல என்ன போட்டீங்க சாப்பாடு? எனக்கு எல்லாம் கட்சி ஒரு போட்டு கரிசி வர போடுறீங்க இப்பலாம்? ஆமா நான் ஒரு பத்திரிக்கை வச்சியா? ஒரு பிரான்ச் பார்த்தா அந்த பொறுத்த கல்யாணத்துக்குள்ள போய் இதெல்லாம போடுவாங்க கல்யாணத்துல. என்ன பாட்டி? 6 கோயம்பேடு ஆக்குற அந்த நாள்ல ஒரு கிலோ 2 கிலோ 200ன்னா கூட வாங்கி வந்து ஆக்கி போடுறான். நல்லா சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். என்னத்துக்கு ஒண்ணு அப்புறம் கையை பிடிச்சுன்னுவ திட்டுவ தொட்டுட்டேன் தாத்தாட்ட சொல்லி கம்ப்ளைண்ட், தாத்தாட்ட சொல்லி அடிவாங்க. இப்ப சரி அப்படின்னா பரவாயில்லவா, தாத்தா இல்லைன்னா பரவாயில்ல கொண்டு விட்டுறவா. வா வா ஓடி 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 சீக்கிரம் சீக்கிரம் வா. இருத்தல இருத்தல ஓம் நமச்சிவாய. சாப்பிடுங்க போதுமா? மாத்திரை நீங்க அதான் பைக்கில் போற நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு அது அங்கதான் ஐயா கேட்கணும், எங்களுக்கு எப்படியா தெரியும் மாத்திரை பத்தி. நாங்க முகாம் போடும்போது உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் பண்ணுவோம். மற்றபடி நீங்க பர்சனலா செக் பண்றது வந்து நீங்க தனியா போயிட்டு பாத்துக்கணும். நாங்க முகாம் போடும்போது உங்களுக்கு என்ன மாத்திரை வேணாலும் தருவோம், உங்க உடம்புல என்ன பிரச்சனை இருந்தாலும். ஓகேவா? வாங்க. சரி வரோம். சரிங்க. ஆமா இன்னொரு வாட்டி போடுவோம். அப்ப வாங்க கண்டிப்பா. அதான் சில மருந்து வந்து கவர்மெண்ட்ல தான் வந்து நல்லா இருக்கும், அதை வந்து இங்க கொடுக்க மாட்டாங்க, இங்க கொடுக்குறது அங்க கொடுக்க மாட்டாங்க. பார்த்து வாங்கிக்கலாம். சரி சரி சரி. நைனா ரெண்டா? ஓம் நமச்சிவாய நம. அண்ணாமலையார் கரோகரா இருக்கு. சிவாய நமக. போயிட்டா? அண்ணாமலையார் கரோகரா. அன்னதானம் பண்ணவும் நல்லா இருக்கும். நமச்சிவாய நமக. சாப்பிடுங்க. ஓம் நமச்சி. வெந்தய குழம்பு வெள்ளை சாதம். சிவாய நமக. வாங்க வாங்க. அப்படிங்களா? அமாவாசை இல்லை ஒன்றா ரெண்டா? நேனா சிவாய நமக. ரெண்டா? ரெண்டு. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் கரோகரா. சாப்பிடுங்க. போயிட்டு எலுமிச்சை சாதம் எது வேணும்? 2 குத்துட்டுமா? 2. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார். ஐயா வெந்தய குழம்பு ஐயா. ஐயா 2 உங்களுக்கு 2. சிவாய. 1 எலுமிச்சை சாதம் வரும். சிவாய நமக. ஐயா 2 ஐயா. அண்ணாமலையார் கரோகரா. அன்னதானம் பண்ணவும் நல்லா இருக்கும் ஐயா. நமச்சிவாய நமச்சிவாய. 1 2 ஐயா. கரோகரா. அண்ணாமலையார் கரோகரா. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. வாங்க ஐயா. 1 2 சமயம் எங்க அவர் லண்டன் அதிகாரி பூஜைக்கு போயிட்டாரா? சிவாய நமக. அவ்வளோதானா? 1 2 சமி. சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. அன்னதானம் பண்ணவும் நல்லா இருக்கணும் ஐயா. நமச்சிவாய. சாப்பிடுங்க சாமி. வாங்க சாமி. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கு சார். சாமி குழம்பு சாதம் வேணுமா எலும்பு சாதம் வேணுமா? லெமன் குழம்பு சாதம் கொடுங்க சார். சிவாய நமக. அண்ணாமலையார் போதுமா? 1 போதுமா? போதும் சாமி. அன்பே சிவம். ஐயா உங்களுக்கு 1 2? 2 தான். அண்ணாமலையார் கரோகரா. சாப்பிடுங்க நான் சாப்பிடுங்க. நல்லா இருக்கும் ஐயா. வாங்க ஐயா வாங்க சாப்பிடுங்க. சொல்லுங்க ஐயா. ரொம்ப அமைதியான சாப்பிடுங்க. ஆமாம்.
எக்ஸ்ட்ரா யார்ட்டும் பேச மாட்டார். உண்மையிலேயே சாமியார்னா அமைதி. அந்த அந்த தேவைக்கு அதிகமாக வாங்கவும் மாட்டார். எப்படி இருக்கும் அப்படி கரெக்டாக உண்மைதான். அப்படி இருக்கிறது தான் கிரிவலத்துக்கு அழகு. சாமியார்னா எப்படி இருக்கணும்ன்ற அந்த முறை தெரியாமல் இருக்கிறவன் சாமியாருன்னு சொல்கிறதுக்கு பொருத்தம் இல்லாதவன். ரொம்ப நல்ல மனுச்சுக்கிட்டு நாம் இருக்கிறோம் அப்படின்னு முக்கியம் கிடையாது. நம்மளை ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு விஷயத்தையும் வான்காந்தன்ற இடத்துல வந்து பதிவாகுது. அந்த வான்காந்தன்றது வந்து இறைவனால் படைக்கப்பட்டது. நம்ம பேசுகிற பேச்சு, நம்ம செய்கிற செயல் எல்லாமே அங்கே படைச்சி நம்ம ஆன்மாவை வந்து அந்த வான்காந்தத்துக்கிட்ட போகும்போது இந்த ஆன்மா இன்னும் இந்த தவறுகள் செய்திருக்குது, இந்த நன்மைகள் செய்திருக்கு அப்படின்ட்டு அதை வரையறுத்து பிறவியை என்ன கொடுக்கணும், பிறவியை முடிக்க எனக்கு தேவையில்லை அப்படின்னு அது முடிவு பண்ணுது. அதான் நம்ம இந்த சாதாரணமாக இந்த பிறவி நம்ம நினச்சக்கூடாது. சாதாரணமாக வந்து நம்ம வந்து சாமியாருன்னு இது ஏதோ வேஷனை போட்டு நம்ம நினச்ச கஷ்டங்கள்லாம் நம்மளை விட்டு விலகணுன்றதுக்காக கண்ட விஷயங்களுக்கு போகிறதோட ஒரே விஷயத்தை கடைப்பிடி. அமைதின்ற ஒரு நிலையை நீ இப்போ கொண்டு வா. தியானம் செய், நல்லது சொல்லு. எதுவும் தெரியலனா சும்மா கூட ஒருத்தர் மனசை நோக வைக்கிறதோட நீ அமைதியாகவே உட்காந்துரு. வந்து நம்ம உடலுக்குள்ளே போய் நல்லதெல்லாம் செய்யணும், அந்த நல்ல சிந்தனைகள் தோன்றணும். அது அண்ணாமலையார் கொடுக்குற பிரசாதம் வந்து நம்மளுக்கு நன்மைக்காக கொடுக்குறாரு. அது நன்மைக்காக பண்ணிட்டு அந்த உணவை செஞ்சுட்டா அது உண்மையில் அமுது. சரிங்க ஐயா, உணவாகும். சரி, நல்ல சந்தோஷம் தான், உண்மைதான். சரி, வரட்டுங்களா? சாப்பாடு கொடுத்துட்டு நமச்சிவாய். அண்ணாமலையார் உங்களுக்கு நல்லது செய்வார் சார். நமச்சிவாய் சார். நமச்சிவாய். அண்ணாமலையார் இருக்காரு. வாங்க ஐயா, வாங்க ஐயா. 1 2 ஐயா. அண்ணாமலையார் கரோகரம். சாப்பிடுங்க. செம்பா இந்தாப்பா, நீ சாப்பிட்ற ஃபஸ்ட். ஒரு ஏரியா கூட்டின்னு போயிருப்போம். இந்தா 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 பேசிருப்பா, அது பேசிருப்பா. ஏய் இந்தா 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 ஏம்மா இந்தா இந்தா அப்படியே சாப்பிட்ருவா. சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே போட்டுட்டாயா? இன்னும் 1 2 சாமி. அண்ணாமலையார் கரோகரா. 1 எலுமிச்சை சாதம் சாமி. 1 2 கரோகரா. அண்ணாமலையார் கரோகரா. உங்களுக்கு ஐயா சிவாய நம. நமச்சிவாய. ஐயா நமச்சிவாயா. ஐயா கேப் விட்டு உட்காந்துக்கிறாரு. இல்லைங்க, ஒதுக்கிட்டாரா? தனி கொடுத்துன்னு போயிருக்காரு. ஓஹோ, தண்ணி குடிச்சுன்னு போயிருக்காரு. அதனால அவருக்கு தனியா இருந்தா தான் அவங்களுக்கு அண்ணாமலை தனியா கொடுப்பாரு. ரவுடி கட்டா கட்டோட காசு இல்ல. இல்ல, இவ்வளவு லூஸ் ஆகுது. பெரிய சட்டை சாமி, நானே உள்ள போய் வருவோம் பொழுது. என்னோட அளவு உங்களுதா? அப்பனா கட்டாதான். சாரி ஐயா. வெந்தய குழம்பு, லெமன் சாதம் இருக்கு. எனக்கு வெந்தய குழம்பு, தண்ணி பாட்டு, ஊரு காய். ஓம் நமச்சிவாய நமக்கு. அண்ணாமலையார் கரோகரா. சொல்லு. ஐயா என்னது ஐயா? மோரா சோரா? சிவாய நம்ம தரேன் ஐயா. அண்ணாமலையார் கரோகரா. ஐயா ஐயா உங்களுக்கு என்ன வேணும் ஐயா? 2 வெயிட் 2 வராது ஐயா. ஓம் நமச்சிவாய நம்ம. அண்ணாமலையார் கரோகரா. 1 2 சாமி. இந்த உட்காந்துருங்க. சிவாய நம. நமச்சிவாய வாழ்க. ஐயா அப்புறம் பரவாயில்ல ஐயா, உங்க சட்டை கரெக்டாக தான் இருக்குது, கொஞ்சம் தள்ளுங்குது. இந்த காத்து நல்லா போகும். ஐயாவுக்கு வந்து கொஞ்சம் லைட்டா இருக்கு, உங்களுக்கு டைட் ஆகுது. சாமி நீங்க அன்னதானம் கொடுத்துருக்கீங்க. உங்க குடும்ப செல்வ செல்பாடு நோய் இல்லாமல் சந்தோஷம் ஓகோன்னு இருக்கணும்னு அண்ணாமலை மனசார வேண்டிக்கிறோம். நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும், செல்வ செல்பாடு நோய் இல்லாமல் சந்தோஷமா இருக்கணும்னு மனசார வேண்டிக்கிறோம். ஓம் நமஸ்கார். நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கு. ஓம் நமஸ்கார். மீதி சாப்பாடுலாம் அண்ணாமலையார் உண்ணாமலை சார்பா உண்ணாமலை அன்னதானம் கொடுத்த எல்லாருக்கும் ஓம் நமஸ்கார் சாமி. சந்தோஷமா செல்வ செல்பாடு இருங்க, நோய் நொடி இல்லாமல் இருங்க, சந்தோஷமா இருக்கு. நமஸ்கார். யூடியூப் பார்த்துக்கிறவங்களுக்கு ஓம் நமஸ்கார் சாமி. செல்வ செல்பாடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா ஓகோன்னு இருக்கு. நமச்சிவாய். நமச்சிவாய். நமச்சிவாய்.
சாமி ரெஸ்ட் எடுத்தாரு. இன்னைக்கு அமாவாசை இல்லையா, வேலையை அந்த டைம்ல வேலையை முடிச்சிடுவாரு. ரெஸ்ட் எங்க எடுப்பாரு அவரு? எக்கச்சக்கமான வேலை பெண்டிங்ல இருக்கும் அவரு. நீ சாப்பாடு அளவுக்கு நிறைய வரும். ஆமாம், நிறைய சாப்பாடு வந்துருச்சு. சரி சரி சரி. நாங்கள் வாங்கலையே, இங்கே இருக்கிற நாங்கள் இப்போ வாங்குவோமா? அப்படியா? ஏன் தள்ளி உட்காந்துக்கிறீங்க ஐயா? சொன்னல ஒதுக்கிட்டாரா? தனி கொடுத்துருங்க. சரி சரி. என் சட்டை கூட தரேன், என் இடத்துல உட்காராது, தூரமா போய் தனி கொடுத்துரும். தனி குத்தணும், எடுத்துக்கோ, தூரம் போயிடு. சரிங்க ஐயா, நீங்க வாங்க. சாப்பிடுங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க. கொடுத்துட்டு வந்துடுறேன், சீக்கிரம் வந்துடுறேன். சரி சரி, நாளைக்கு கூட பார்க்கலாம். ஆமாம், வரேன் ஐயா. சரி சரி. சிவாய நமக்கு. அண்ணாமலையார் கரோகரா. ஐயா உங்களுக்கு சாப்பாடு ஒன்று போதுமா? சிவாய நமக்கு. அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும் ஐயா. சிவாய நமக்கு. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மனு கரோகரா. ஐயா உங்களுக்கு எத்தனை? சாப்பிட்ருவியா? நான் அப்படி கேட்டுவிட்டேன்றியா? எங்க அங்க ஒரு ஐயா இருப்பாரு, 4 கூட நான் இங்கேயே சாப்பிட்றேன்னு வரும். சாமி உங்களுக்கு 2 தானே? சிவாய நமக்கு. நமச்சிவாய வாழ்க. 1 2 நீங்க என்ன ஒரு ஐயா? என்ன ஒரு பக்கம் சேட்டு மாதிரி இருக்குது. இங்க பக்கம்ன்றாரு, சேட்டு மாதிரி இருக்கிறாரு. உங்களுக்கு ஐயா எத்தனை? ஓம் நமச்சிவாய நமக. மோர் இல்லை ஐயா, அது வந்து எலுமிச்சை சாதம். ஆமாம். சிவாய நமக்கு. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. அன்னதானம் பண்ணவும் நல்லா இருக்கும் ஐயா. தாத்தா எத்தனை? 1 பேச மாட்டியா? சிவாய நமக. உங்களுக்கு ஐயா குழம்பா லெமனா? கரோகரா. ஒயிட் ரைஸ் பண்ணையா. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. சிவாய நமக. கொடுத்துருங்க. பார்த்து பார்த்து பார்த்து. Shiva, Arunachal Shiva,
शिव अरुणाचल शिव अरुणाचला என்னை அழைத்திப்போர் என்னை தலவாதிடும் இதுவோ ஆண்மை அருணாச்சலா ஏன் இந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா அருணாச்சல शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला ஐம்புல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினிலையோ அருணாச்சலா ஒருவரம் உன்னை ஒழித்தவர் வருவாரும் சூரே இது அருணாச்சலா अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला அருணாச்சலா ஔவை போலெனக்குன் அருளை தந்தனை ஆளுவதும் கடன் அருணாச்சலா அருணாச்சல शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெவதாய் அருணாச்சலா காந்தம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தனோடிருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणा